வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் மிடில் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மிடில் ஏஜில் ஒரு புது வியாபாரம், புது தொழில் துவங்கினா அதில் நம்ம முன்னுக்கு வர முடியும். ஏன்னா ஹவுஸ் ஃப்ரண்ட்டில் ஹோம் நீட்ஸு அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓரளவுக்கு இந்த 45 வயசில் குறைஞ்சிருக்கும். ஓரளவுக்கு அதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஷ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு குரூவில் வந்து விட்டுருக்கோம். அதனால் ஓரளவுக்கு அதில் பண்ணியிருக்கிற முன்னேற்பாடுகள் தொடர்ந்து இட் கண்டினியூ டு கோ இந்த சேம் லைன் தெர்பை அதில் நம்மளோட முழு கவனம் அதுக்கு தேவையில்லாமல் இருக்கும். அதனால் மற்ற பிற நுழைவுகளில் நம்மளோட கவனத்தை செலுத்தி அது வந்து ஒரு வியாபாரமோ தொழிலோ, என்ன வியாபாரம்ன்றது சாதாரண சின்ன லெவலில், தொழில்னு சொன்னால் எம்எஸ்எம்இ போல் பெரிய அளவில் நம்ம வந்து ஆரம்பிக்க முடியும்னு சொன்னால் அதில் நம்மளோட கவனத்தை செலுத்த முடியும். அதில் நம்ம நல்ல அளவில் மேலுக்கு வர முடியும். என்னெல்லாம் பண்ணலான்னா, ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக என்ன ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில், அப்புறம் வந்து ஈட்டபிள்ஸில் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் இதில் எல்லாத்துக்கும் நம்மளோட பிஹேவியரில் முக்கியமான சில மாறுதல்களை நம்ம பார்க்க முடியும். பிஹேவியரில் மாறுதல்கள் பார்க்குறதுன்னு சொன்னால், முதல்ல நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எல்லாமே நம்மளால் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். இது நாள் வரைக்கும் வந்திருக்கோம், இத்தனை லைன் தாண்டியிருக்கோம், இனிமேவும் இதே மாதிரி இருந்தால் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஏன்னா அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்மளுக்கு 16 வயசில் இருக்கும்பொழுது இட் மே பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ். என்னடா நம்ம பெரியவனா சின்னவனா, நம்மளுக்கு என்னெல்லாம் வந்திருக்கோம், வராதா, நம்ம இன்னும் பெரியவனா ஆகுனா மாட்டோமா, எல்லாரும் நம்மளை பெரியவன் நினச்சிப்பானா இல்லையா, எப்போவுமே சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களாகவே நம்மளை நினைப்பாங்களா அப்படின்லாம் யோசனை வரும். ஆனால் இந்த 45, 46 அது இந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கே தெரியும் we are grown up. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு க்ரோத் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது. டெவலப்மெண்ட் நாட் ஒன்லி பை ஃபிசிக்கல், இட் இஸ் பை மணி ஆல்சோ. மணி வைஸில் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக நம்ம இருக்கோம். அப்புறம் நம்ம ஒன்றுக்கு பெரிய அளவில் கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். நம்ம அப்பா எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம தாத்தா எப்படி இருந்திருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். ஒருவேளை செலவுங்களுக்கு வெரி ரேர்லி ஃபியூ பீப்புள் வில் ஹவ், ஃபியூ பீப்புள்ன்றது ஒரு 1% கூட வராது. அந்த 1%ல் தான் தாத்தா 90 வயசுக்கு இருப்பாங்க, அப்புறம் 70 வயசு போல் அப்பா இருப்பாங்க, 45 வயசு போல் இந்த பிள்ளை இருப்பாங்க. அதனால் வெரி ரேர். அது வந்து கல் ஆஜ் அவருன்ற மாதிரி 3 விதத்துலேயும் 3 தலைமுறை வீட்டில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ரேர். அது 1% கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அந்த 90 வயசு ப்ளஸில் இருக்கிற அந்த தாத்தா கிட்டேருந்து என்ன அறிவுலாம் இவங்க எடுத்துக்கிறாங்க, வாட் இஸ் த நாலேஜ், வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் தே ஆர் கெட்டிங் இன் ஃப்ரம் தேர் கிராண்ட் ஃபாதர்னு நமக்கு தெரியாது. நிறைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு 45 இயர்ஸில் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு பேரன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த பேரன் அந்த தாத்தாவை எவ்வளோ அளவுக்கு அவரோட அனுபவத்தை என்ன கேட்டு வாங்குறாங்கன்னு தெரியாது. சில நேரத்தில் அப்பா 75 வயசில் இருந்தாலே அவர் கேட்டு வாங்குவாரான்னு நமக்கு தெரியாது, அதுக்கு வாய்ப்பில்லை. சில நேரத்தில் இதில் இந்த 1% கிடைக்கிற 3 தலைமுறை ஆளு கூட அந்த 75 வயசில் இருக்கிற அப்பாவே என்ன பண்ணுவார், நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தில் அவர் இருக்க மாட்டார். மோரோவர் அவரோட கருத்துக்கள்லாம் இப்போ ஏற்புடையதாக இல்லை. மோரோவர் அவருக்கு 40 வயசு இருக்கும்பொழுது அவரால் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அதனால் அவருக்கு அந்த ஒரு பழக்கமே அவருக்கு இல்லாத போகும். இல்லைன்னா தாத்தா காலத்தில் நிறைய காசு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதில் அந்த பழக்கம் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு அனுபவம் இல்லாத ஒரு துறையில் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறது நஷ்டத்தை கொண்டு விடுமோன்னு அவங்க அந்த மாதிரி ஒரு ஹெசிடன்ஸில் அந்த வேலையை அவங்க செய்யாத இருப்பாங்க. அப்படின்னா இதுவும் சாத்தியம் இல்லை. அதனால இவருக்கு 45 வயசில் இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் மேனுக்கு அவருக்கு அவரோட அனுபவம் மட்டும்தான் பயனாகுமா இருக்கும், முதல் விஷயம். அப்புறம் அந்த 70 வயசில் இருக்கிற அப்பாவும் 95 வயசில் இருக்கிற தாத்தாவும் இவங்களுக்கு என்ன கருத்துக்களை பரிமாறிப்பாங்க தெரியாது. அவங்க சொன்னாலும் இவர் எடுப்பாரா அதுவும் தெரியாது. ஸோ இந்த 1% தான் அவைலபிள் இருக்கிற 3 generations, they may not be able to take their guidance from their father and grandfather. அது முதல் விஷயம். ரெண்டாவது, இவங்களுக்கு இவங்க செய்ய போகிற இது போல் மாடர்ன் பிஸ்னஸ்க்கு அவங்களோட கருத்துக்கள் தேவையாக இருக்குமா, அதுவும் தேவைப்படுமா, அதில் பயனுள்ளதாக இருக்குமா, அது தெரியாது. ஆனால் மணி மேட்டர்ஸில் சேஃபாக இருக்கலாம், அது வேணால் சொல்லி தருவாங்க. அப்போ இது ப்ரெசென்ட் சினாரியோவில் இப்போ எங்கேயுமே கேஷ் ட்ரான்சாக்ஷனே வேண்டாம். எல்லாமே என்ன பண்ணும், அட்டை பைசாவும் ஆன்லைன் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் தான். வி டோன்ட் ஹாவ் டு என்ன கேஷ் எண்ணி கொடுக்கறது, செக்கு கொடுக்கறது, அது கேஷ் ரிட்டர்ன் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. கையில் காசு இருந்தால் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட்ஸ் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். காசு இல்லைன்னா காசு வர வரைக்கும் காத்துருந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் கணக்கு வந்த பிறகு அது மாற்றலாம். ஸோ அது மாதிரி ரிஸ்க் டேக்கிங் அது இல்லவே இல்லை. ரிஸ்க் டேக்கிங்ன்றது இல்லவே இல்லை. இருக்குதுன்னா நம்ம
பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கணக்கில் மறுபடியும் நம்மளுக்கு வரப்போகிற கூட்ஸ் இருக்கா அந்த மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டா போகிறோம். இஃப் இட் இஸ் என்ன பக்காவாக இருந்ததுன்னா நீங்கள் யூ கேன் என்ன பண்ணலாம், தைரியமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் இல்லை. இந்த ப்ரெசென்ட் சினாரியோல இது போல இருக்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக பண்ண முடியும். நம்மளால இது மேலே செய்யலாம். இதுக்கு என்ன கைடன்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது.